வெல்கம் பேக் டு ஜிஆர்கே லா அசோசியேட்ஸ். நான் உங்கள் அட்வொகேட் ராஜ்குமார், சென்னை ஹைகோர்ட். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருமண உறவில் ஏமாற்றுபவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும், அதனுடைய பிரிவு என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இருமணமும் சேர்ந்து திருமணம் நடக்குது. அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து அவங்களுக்கான ஒரு சந்ததிகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு பேர் தான் திருமணம். ஆனால் இன்றைய ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, நல்ல வசதியான ஆண்களை ஏமாற்றி திருமணம் செய்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறது. அதாவது கணவன் வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவும் அடிச்சுக்கிறது. பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இந்த விஷயம் கணவனுக்கு லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருது, கணவனுடைய வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிருது அப்படின்ன உடனேயே அந்த கணவன் மேலே பார்த்தீங்கன்னா இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சுமத்தி அவர் அப்படி இவர் இப்படின்ற மாதிரியான கதைகளை கோர்த்து அதுக்கப்புறம் தான் மேலே உள்ள திருட்டு பத்திரம் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் தான் செஞ்ச தவறுகள் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அவரை பற்றி வெளியில் பொய்யான புகார்கள் எல்லாம் கொடுத்துட்டு தன்னை நல்லவராக மெய்ப்பிப்பதற்காக போராடக்கூடிய நிறைய மனைவிமார்கள் இருக்காங்க. சரிங்களா? என்னடா நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு மட்டும் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நடக்கக்கூடிய நிறைய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, நிறைய பெண்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ், எங்கள் மாதிரி அட்வொகேட்ஸ், லேடிஸ் அட்வொகேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமண உறவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா பெண்ணும் பெண் வீட்டாரும் தான். இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த பல நிகழ்ச்சிகளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய கோர்ட்டில் இருக்கக்கூடிய தீர்ப்புகளும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதாவது பையன் சேர்ந்து வாழ விருப்பப்பட்டாலும் அதை தடுக்கிறது பெண்ணும் பெண்ணுடைய தாயாரும் தான் இருக்காங்க அப்படி. அப்போ ஒரு பொய்யான ஒரு உறவு முறையில் ஒரு திருமணம் செய்து அந்த திருமணத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணமகனிடமிருந்து, அதாவது கணவனிடமிருந்து எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவித்து விட்டு பணம் நகை இந்த மாதிரியான எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு கணவனை பிளாக்மெயில் பண்ணுறது, த்ரிட்டல் பண்ணுறது, ஃபேமிலியை வச்சு பார்த்திங்கன்னா வெளியில் அவதூறு பரப்புறது, இந்த பொய்யான திருமணத்தை செய்யக்கூடியவங்களுக்கு பிஎன்எஸ்எஸ் சட்டம் 498 படி பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது 2 ஆண்டுகள் தண்டனையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ளஸ் அபதார தொகையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கான சட்டங்கள் நிறைய இருந்துச்சு. நான் பதிவில் சொல்லியிருப்பேன், ஒரு வரதட்சணை அந்த ஆக்ட் கூட சொல்லியிருப்பேன். நான் அதில் நிறைய பேர் எனக்கு கமெண்டில் போட்டிருந்தாங்க, சார் ஆண்களை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, நீங்கள் ஒருத்தர் தான் கரெக்டாக பேசியிருக்கீங்க. ஏன்னா ஐபிசி செக்ஷன் இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ்ல ஆண்கள் பாதுகாப்புக்கும் ஆண்களுக்கான சட்டங்களும் நிறைய வந்துருச்சு. ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆண்களை புகார் சொல்லி ஆண்கள் மேலே பழி சுமத்தி இந்த சமுதாயத்தில் கண்ணீர் வடித்து நிறைய விஷயங்களில் தப்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? நான் நடக்கிற உண்மைகளை மட்டும் சொல்கிறேன். நான் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் வாழ்க்கையில் பாவப்பட்டு போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் மட்டும்தான். அந்த ஆண்களுக்கும் சட்டங்களை கரெக்டாக கொண்டு வந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா பிஎன்எஸ்எஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் பொய்யான திருமண உறவில் வாழ்ந்து கொண்டு எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணவன் வீட்டாரை மொத்தமாக ஏமாற்றிட்டு போகிறவங்க அந்த மணப்பெண்ணுக்கும் சரி, அந்த பெண்ணுக்கும் சரி, அந்த பெண்ணுடைய தாயார் அவங்க குடும்பத்துக்கும் சரி, அதை சட்டப்பூர்வமாக எல்லாத்தையும் நிரூபித்தாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 வருஷம் கண்டிப்பாக ஜெயில் தண்டனை, அதுக்கப்புறம் ப்ளஸ் அபதாரம் இருக்குது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விரைவது அட்வொகேட் ராஜ்குமார்.